ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்தில் வந்து பிறந்து ஆண்டவரே எங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து எல்லா பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், எல்லா அக்கிரமங்களையும் நீங்கள் உங்கள் மேலே சுமந்து கர்த்தாவே எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையை ஏற்றுக்கொண்டு தகப்பனே, சிலுவை பாடுகளின் நிமித்தம் எல்லா துரைத்தனங்களையும் ஆண்டவரை உரிந்து கொண்டு நீங்கள் வெற்றி சிறந்து மரணத்தில் இருந்து ஜெயமோடு எழும்பி என்றைக்கும் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறதுக்கு எங்கள் செவிகளை திறவுங்கள். ஆண்டவரை பேசுகிற அடியனை மறைத்து கேட்கிற பிள்ளைகளை உங்களோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஆண்டவரே அவருடைய செவிகளை திறக்கும்படி நான் செபிக்கிறேன். எல்லா இருள் தன்மைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரத்திலே ஒரு சில வார்த்தைகளை தியானித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனு உருக்கொண்டு இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் பிறந்து அவர் எங்களுக்கு ஒரு மாதிரியை, ஒரு மாடலை எங்களுக்கு காண்பித்து தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி எங்களுக்கு அதை ஒரு திருஷ்டாந்தமாய் வைத்து என்றைக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து சில காரியங்களை விளக்கமாய் நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வமாய் இருந்தும் மனித உருக்கொண்டு ஒரு மனிதனைப் போல எல்லா சக மனிதராய் நின்று எல்லாருக்கும் உதவி செய்து தனியாக நடந்து திரிந்து அநேகரை குணப்படுத்தி பிசாசுகளை விரட்டி அநேக கட்டுக்கள் இருந்து ஜனங்களை கட்டவிழ்த்து எத்தனையோ அற்புதங்களை மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் புஸ்தகங்களை நாங்கள் வாசிக்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற ஏசாயா 53வது அதிகாரத்தை தீர்க்க தரிசனமாய் அந்த நாட்களிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இயேசு கிறிஸ்துவை குறித்தது. அந்த புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற காரியங்களைத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்து அதை நிறைவேற்றினார் என்பதை இந்த வார்த்தைகள் மூலம் நாங்கள் பார்க்க போகிறோம். விசேஷமாக ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் அல்லது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் என்று பார்க்கும்போது நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம். மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைகளை ஆணித்தரமாக ஆண்டவர் சொன்னதனுடைய கருப்பொருளை அறிந்து கொள்ளும்படி இந்த ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரத்திலே அவர் இந்த உலகத்தில் வந்து என்னென்ன பாடுகள் பட வேண்டும், எப்படி நடந்து கொள்வார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை சற்று கவனமாய் செவி கொடுப்போம். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை பார்க்கும் போது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறான். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கும் போது எங்கள் உள்ளம் உடைகிறது. எங்கள் உள்ளத்தில் மிகுந்த ஆதங்கம் உண்டாகிறது. ஒரு தகப்பனாய், ஒரு தாயை போல கட்டி அணைத்து முத்தமிட்டு நேசிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாய் வெறுக்கலாம், தந்தை கைவிடலாம், தோளில சுமந்து சென்ற தகப்பன் எங்களை விரோதியாய் பார்க்கலாம், அல்லது தாய் மறந்து போகலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல எங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு எப்பேற்பட்ட பிரச்சனையில் விடுதலை கொடுக்கும்படி எங்களுக்காய் அவர் காத்திருக்கிற ஒரு தெய்வம். எங்களின் வாழ்க்கையை அலசி பார்த்து ஆராய்ந்து எங்களை கட்டி அணைத்து எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனை உண்டாக்குகிற தேவன். மனிதர்கள் ஒருவேளை எங்களை புறக்கணித்து தள்ளலாம் பிரியமானவர்களே. மனிதர்கள் பல வார்த்தைகளை சொல்லி எங்களை அவமானப்படுத்தலாம் பிரியமானவர்களே. ஒருவேளை மனிதர்களுடைய, நாங்கள் நேசித்தவர்களுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்காமல் போய் நாங்கள் வேதனைகளுக்கு மேல் வேதனைகள் அனுபவித்து கண்ணீரோடு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஒரு தெய்வம் இருக்கிறார். என்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு தாயை போல, தகப்பனை போல எங்கள் பக்கத்தில் வந்து நின்று எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர் அவர். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற சில காரியங்களை கவனமாய் கேட்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. வேதத்தில் வாசிக்கும் போது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இப்போ நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரு மரித்து போன நேரத்திலே மார்த்தாள் நின்று புலம்புகிறாள். ஆண்டவரே, அவர் மரித்து போனான். நீர் இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவரே, மரித்து 4 நாள் ஆச்சு, இப்ப நாரும். ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் பதறான் பிரியமானவர்களே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பிரியமானவர்களே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கும்படி இந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் தயவு செய்து அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இருந்து விடுதலை தர வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களோட கண்ணீர் துடைக்கப்படும், உங்களோட காயம் கட்டப்படும், உங்களோட வேதனை விலகி போகும். உங்களுக்கு இருக்கிற இக்கட்டுக்கள், நெருக்கங்கள், அவமானங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். வாழ்க்கை சமாதானமாய் மாறும். அநேகர் உங்களை இகழ்ந்தவர்கள், உங்களை வெட்கப்படுத்தினவர்கள், அவர்கள் தலை குனிய பண்ணக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், வாழ்க்கை கசந்த நிலைமையில் இருக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்பினீங்களான இருந்தால் உயிரோடு உங்களை நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட அவமானத்தில் நீங்க இருந்தீங்க, எங்கே அவமானப்பட்டீங்களோ அதே இடத்தில் உங்களை உயர்த்தி உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். வசனத்தை பாருங்கள், இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் எப்படி பிரியமானவர்களை துளிர்க்கும்? வறண்ட நிலத்தில், தண்ணீர் இல்லாத ஒரு நிலத்தில் ஏதாவது ஒரு செடி முளைக்குமா? அவர் சொல்லுகிறார், வறண்ட நிலத்தில் இருந்து துளிக்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். எப்பேற்பட்ட பிரச்சனை நடக்காது,
இது உனக்கு நடக்காது என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு முன்பாக அதை நடப்பித்து காண்பித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள், அவரை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறும்படி கர்த்தர் செய்ய போகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவருக்கு முன்பாக எழும்புகிற தேவன், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத. சிலுவையிலே அடிக்கப்பட்ட நேரம் அவருடைய அழகு எல்லாம் போய்விட்டது. பிரியமானவர்களே, அவருடைய சௌந்தரியம் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஆடைகள் எல்லாம் களையப்பட்டு ஒரு சிறு ஆடையோடு அவரை வைத்து சிலுவையிலே அறைந்து அவருடைய முதுகு, அவருடைய பின்பக்கம் எல்லா இடங்களிலும் உழுத நிலத்தை போல அவர்கள் பிய்த்து கிழித்தார்கள். அவர்கள் சவுக்கினால் அடித்து அவரை கிழித்து அவருடைய சரீரம் முழுவதையும் காயப்படுத்தினார்கள். யாருக்காக? யாருக்காக? கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக, எனக்காக, எங்களுக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார். நாங்கள் காயப்படக்கூடாது, நாங்கள் அவமானப்படக்கூடாது, நாங்கள் வேதனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர் அந்த பாடுகளை அனுபவித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, விட்டு கொடுத்தோம் இருந்தால் எங்களுக்கு சில வைராக்கியங்கள் இந்த ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடி தடை பண்ணுகிறது. சில மத காரியங்கள் அல்லது சில பாரம்பரியங்கள் எங்களை விட்டு கொடுக்க விட முடிவது இல்லை. ஆனால் எல்லா வேதனைகளையும் சுமந்து 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 தலையில வைத்துக்கொண்டு அப்படியே போகிறதற்கு அந்த வைராக்கியம் என்கிற ஒரு காரியம் தடையாயிருக்கு. பிரியமானவர்களே, பிசாசானவன் அந்த வைராக்கியத்தையும், அந்த மன்னிக்க முடியாத தன்மையையும், அந்த விட்டு கொடுக்க முடியாத காரியத்தையும், எரிச்சலையும், போட்டியையும், பொறாமையையும், கோபத்தையும், தர்க்கத்தையும், மூர்க்கத்தையும் வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வர முடியாதபடி அவன் தன்னுடைய சுயத்தை நம் மேல சுமத்துகிறான். பிரியமானவர்களே, கண்கள் திறக்கப்பட்ட மனுஷர்களாய் வாழ பழகுங்கள். இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த இருளில இருந்து வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வரும்படி ஆண்டவர் பிரியப்படுகிறார். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இருளில் இருந்து உங்களை வெளிச்சத்துல கொண்டு வந்து உங்கள் தலையை உயர பண்ணி, உங்களுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய பண்ணி, உங்களுக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுகளும் இருந்து விடுதலை கொடுத்து உங்களை அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்த ஆண்டவர் பிரியப்படுகிறார். பிரியமான பிள்ளைகளே, அதுதான் இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய அந்த நாட்களில் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். பிரியமானவர்களே, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். நீங்கள் அசட்டை பண்ணப்படுகிறீர்களா? நீங்கள் மனுஷர்களால் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? துக்கம் நிறைந்தவராயிருந்தார். நீங்கள் துக்கம் நிறைந்தவராய் இருக்கிறீங்களா? பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். நீங்கள் எப்பேற்பட்ட பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். கண்ணீரை துடைக்கிற தேவன் உங்க பக்கத்துல தான் நிற்கிறார். உங்கள் கண்ணீரையும், உங்கள் பாடுகளையும், உங்கள் உபத்திரவங்களையும் மாற்றி போடுகிற தேவன் உங்க பக்கத்துல தான் நிற்கிறார். அவரை நம்பினால் உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் உங்களுடைய தகப்பனாய் ஏற்றுக்கொண்டீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். அவரை சரியாக அறிகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேத புஸ்தகத்தை வாசிங்க. வேத புஸ்தகத்துல இருந்து பிரத்யட்சமாய் பேசுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன் உங்களை அன்பாய் நேசித்து உங்களுக்கு பேசுகிற இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிவீர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார். வாசிக்கும் போது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். இன்றைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தம்மேல ஏற்றுக்கொண்டு எங்களுக்காய் அடிக்கப்பட்டு, பிற்கப்பட்டு, காயப்பட்டு, வேதனைகளை அனுபவித்த அந்த தெய்வம் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? எங்கள் இருதயம் அவருக்கு பிரியமாய் மாறுமா?
எங்கள் இருதயம் அவருக்கு விருப்பமாய் மாறுமா? நான் இந்த உலகத்தில் வந்து இந்த பிள்ளைகளுக்காக என் ஜீவனை கொடுத்தேனே, இவர்கள் அறியாமையினால் சிக்குண்டு தவிக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் எத்தனையோ தரம் நான் உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. இதை கேட்கிறதற்கு முன்னதாக எத்தனை தடவைகள் ஆண்டவர் உங்களோடு எத்தனை முறை பேசி இருப்பார். ஆனால் உங்களுக்கு துப்புரவாய் மனம் இல்லை. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். அவரை விட்டு நம்முடைய முகத்தை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். அவருக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு உண்டாகிறதற்கு வந்த அந்த நேரத்தை நாங்கள் விட்டுவிட்டோம். நாங்கள் அதை தடைப்படுத்திக் கொண்டோம். அது எங்களுக்கே அது வேதனையாய் வந்து முடிந்தது. பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லுகிறார், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவரை குறித்த சிந்தனை எங்களுக்கு இருந்தது இல்லை. காரணம், நாங்கள் எல்லா காரியத்திலும் நன்றாக இருந்தோம். எங்களுடைய எல்லா வசதிகளும் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அதனால நாங்கள் அவரை எண்ணாமல் போனோம். இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவரை பாருங்கள். பிரியமானவர்களே, அவருடைய முகத்தை கவனித்து பாருங்கள். அவருடைய முகத்தை தியானித்து பாருங்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றுகிற தேவன் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கட்டி அணைக்க அவர் ஆசையோடு காத்திருக்கிறார். ஒரு தாய் போல தேற்றுகிறவர் அவர். ஒரு தந்தை போல தோளில சுமக்கிறவர் அவர். ஒரு போதும் உங்களை தள்ளிவிட மாட்டார். நீ எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தாலும், என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா என்று கேட்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தாலும் நிச்சயமாய் மன்னிப்பார். நிச்சயமாய் ஏற்றுக்கொள்ளுவார். நிச்சயமாய் அவர் தாயை போல தகப்பனை போல உங்களை கட்டி அணைத்து முத்தமிடுவார். பிரியமானவர்களே, கலங்க வேண்டாம், துக்கப்படாதிருங்கள், வேதனைப்படாதிருங்கள். சாத்தானுடைய பிடியில இருந்து வெளியே வருகிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எங்களுடைய சிந்தைகள் அது தவறாய் நாங்கள் சிந்தித்து அவர் ஆண்டவர் தேவனால் அவர் அடிக்கப்பட்டார் என்று நாங்கள் எண்ணினோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார். பிரியமானவர்களே, எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவர் இந்த சிலுவையை சுமந்து எங்களுக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். வாசித்து பார்க்கும்போது, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. நாங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இதைத்தான் ரொம்ப கவனமாய் நாங்கள் கவனிக்கணும். எங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் வேணும். அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் விலக வேண்டும். எங்கள் சரீரத்தில் இருக்கிற தீராத வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு வெற்றி சிறந்து எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து வைத்தியருக்கெல்லாம் வைத்தியராய் இருந்து எங்களை சுகமாக்குற பரம வைத்தியர். பிரியமானவர்களே, பரம வைத்தியர், பரம வைத்தியர். வைத்தியர்களுக்கெல்லாம் அவர்தான் வைத்தியர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நிலைநிறுத்துகிறவர் அவர். ஒரு போதும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்பினீர்களாக இருந்தால் ஒருபோதும் அவர் வெட்கப்பட விடமாட்டார். உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும், உங்கள் காயங்கள் கட்டப்படும், உங்களுடைய வேதனைகள் விலகி போகும், உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ, யார் உங்களை துன்பப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்பினீர்களானால் அவருடைய உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த வார்த்தைக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். தயவு செய்து இந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். உங்களிடத்தில் சில காரிய வாயின் வார்த்தைகளால் சில காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தவான், நான் நல்லவன், நான்
உத்தமன், நான் உண்மையான மனுஷன் என்று யாரும் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை பார்த்து நீங்க நல்ல போதகரே என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், என்னை நீ நல்லவன் என்று சொல்லுவான் ஏன்? பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லும் போது நாங்கள் ஏமாத்துறோம். அவருக்கு முன்பாக ஒரு கருவிகள், ஒரு பொருட்டென்று நாங்கள் சொல்கிறதற்கு நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். நாங்கள் ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்த வேண்டும். அவருக்கு முன்பாக எப்பொழுதும் அர்ப்பணிக்க வேண்டும். அவருக்கு முன்பாக எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அவருக்கு முன்பாக எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற வார்த்தை எப்போதும் சொல்லி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கிறார். இந்த வார்த்தை மூலம் நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் நிலைநிறுத்துவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நம்பினால் கர்த்தர் உங்களை நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஒரு விசை நான் செபிக்கும் போது என்னோடு சேர்ந்து வாயறிக்கை செய்து ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பட்ட பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், சொல்ல முடியாத எல்லா வேதனைகளையும் நீங்கள் சுமந்து தீர்த்து ஆண்டவரே சின்னா பின்னமாய் உங்களுடைய சரீரம் கிழிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு மரணத்தின் சிலுவைக்கு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஆண்டவரே மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்து என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வமே, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் யாரிடத்துல போவோம்? எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? ஆண்டவரே, நாங்கள் உங்களோட பாதத்தை இறுக பற்றி கொள்ளுகிறோம். எங்களோட வாழ்க்கையை ஆண்டவரே சுகந்த வாசனை உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுக்களும் இருந்து விடுதலை தாருங்கள். எங்கள் கண்ணீரை துடையுங்கள். எங்கள் வேதனைகளை விலக்குங்கள். எங்கள் வியாதியில் இருந்து ஒரு விடுதலை தாருங்கள். வியாதியின் படுக்கை மாறட்டும் ஆண்டவரே. என் மரண படுக்கை மாறுவதாக, என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, என்னுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக உங்களுடைய கரத்தில் நான் என்னை ஒப்புக்கொள்கிறேன். என் குறைகளை மன்னியுங்கள், குற்றங்களை மன்னியுங்கள், பாவங்களை மன்னியுங்கள். என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். ஒரு இரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எனக்கு தந்து நடத்துங்க ஆவியானவரே. நான் உங்களுடைய அடிமை என்று என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறேன். எனக்கு நீங்க உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரை வழி நடத்தி வந்த இம்மானுவேலன் ஒரு போதும் என்னை பாவங்களில் இருந்து என்னை விட்டு விடாதபடி, ஒரு போதும் இந்த ஆபத்திலிருந்து என்னை விட்டு விடாதபடி, ஒரு போதும் நான் இருக்கிற இந்த நிலையிலிருந்து என்னை விட்டு விடாதபடி உங்களுடைய கரம் பிடித்து என்னை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துங்கள். நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்களை ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம், இந்த கேட்ட ஒவ்வொரு வசனத்தின் மூலம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.